ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 4ஆம் நாள் தொடக்கம். அந்த சமயத்தில் என் ஆலோசனை மற்றொன்றில் இல்லாமல் என்னிலேயே அடங்கியிருந்ததனால் ஆகும். ஆனால் நீர் மற்றொருவனோடு ஒரு காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உமது முன்னிலையில் ஒருவர் போனால் அவரை காணவோ அறியவோ உம்மால் முடியுமா? முடியும். அதன் காரணம் என்ன? உமது ஆலோசனை அச்சமயம் அந்த சம்பாஷணையில் இல்லாதிருந்ததா? அதிலேதான் இருந்தது. ஆனால் என்னுடைய மனம் அப்போது வெளியில் வியாபித்திருந்தது. முற்கூறிய ஆலோசனை சமயம் எனது மனம் என்னிலேயே நிறுத்தி ஆலோசிப்பதாய் இருந்தது. அதனால்தான் எதிரில் போனவரை காணுவதற்கோ அறிவதற்கோ சாத்தியப்படவில்லை. அந்த மனம் வெளியில் வியாபிக்காமல் அச்சமயத்தில் உம்மில் அடங்கி இருந்ததின் காரணம் என்ன? என்னுடைய மனம் ஒன்றிலேயே ஆழ்ந்து ஆலோசித்ததால். அது எப்படி உம்மில் அடங்கிற்று? அப்படி அடங்கியதன் காரணம் சொல்ல முடியுமா? முன் சொன்னபடி அல்லாமல் மற்றெவ்விதம் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் உமது ஆலோசனை சமயத்தில் எனது கதி, அதாவது மூச்சு என்னில் அடங்குகிறது, வெளியில் போகிறதில்லை என்று நீர் சொன்னீர் அல்லவா? அந்த மூச்சு என்று சொல்லுவது ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அந்த ஜீவசக்தி வெளியில் வருவதற்கு வாயு என்று பெயர். வாயு என்றால் சலிக்கின்றது என்றாகும். அந்த சலனத்தில் இருந்தாகும் விசாரம் உண்டாகின்றது. அந்த விசாரத்திற்கு கர்த்தா மனம். அவ்வாறு சலனமுள்ள வஸ்து உம்மில் அடங்க அப்பொழுது உம்முடைய மனமும் உம்மிலேயே அடங்கிற்று. ஆகையினால்தான் உமக்கு மற்றொன்றை காண்பதற்கும் அறிவதற்கும் முடியாமல் இருந்தது. அப்பொழுது தன்னிலிருந்து வெளியே சலித்து, அதாவது பரவி கொண்டிருக்கிற சக்திக்குத்தான் வாயு என்று சொல்லுகின்றது. அது தன்னிலிருந்து வெளியே போகாமல் தன்னுள்ளில் கூடி மேல் கீழாய் கதாகதம் செய்து, அதாவது நடத்தி பிரம்மரந்தரத்தோடு தாக்கி கொண்டிருக்கிற போது அதற்கு சமீரணன் என்று பெயர். சமீரணன் என்றால் பிரம்மரந்தரத்தோடு ஈரணம் செய்தல், அதாவது தாக்கி கொண்டிருத்தல். பிரம்மம் எதுவென்றால் நித்தியமாயிருக்கின்ற வஸ்து. அந்த வஸ்துவுடன் தொட்டு வேறுபடாமல் முட்டி கொண்டிருக்கிற கதியே, அதாவது நடப்பே ஈரணம். அவ்விதமாயுள்ள கதியானது தன் உள்ளில் கூடி மேல் கீழ் நடந்து வெளியே விட்டு போகாமல் பிரம்மரந்தரத்தோடு தாக்கி கொண்டிருப்பதற்கு சமீரணன் என்றும், அப்படி அல்லாமல் வெளியே சலித்து கொண்டிருக்கிற கதிக்கு வாயு என்றும் பெயர். அதனால் தன்னுடைய சக்தி எப்பொழுது தன்னில் லயிக்கின்றதோ அச்சமயத்தில் மற்றொன்றையும் அறிகிறதில்லை என்றும் நமக்கு திருஷ்டாந்தம், அதாவது அனுபவப்பட்டு படுகின்றதும் தன்னுடைய சலனத்திலிருந்தே ஆகும். தனக்கு எல்லா அவஸ்தைகளும் உண்டாகிறது என்றும் விளக்கமாக தெரிகின்றது. தவிர தன்னுடைய சலனம் தன்னில் அடங்கி ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது நமக்கு உணர்வு உண்டாகின்றது. அதாவது ஆலோசித்துக் கொண்டிருக்கிற காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்பொழுது உணர்வாகின்ற ஞாபகம் எவ்விடமிருந்து உண்டாகிறது என்றால் பிரகாசத்திலிருந்தேதான். பிரகாசம் அக்னியிலிருந்து உண்டாகிறது. அக்னி உண்டாகிறது வாயுவிலிருந்து. அப்பொழுது வாயுவாகி அக்னியாகி பிரகாசமாகி அறிவாயிருக்கிற ஜீவசக்தி தன்னிலேயே அடங்கும் பொழுதுதான் நமக்கு உணர்வு உண்டாகிறது.
அப்பொழுது அறிவாயிருக்கும் வஸ்து எது? ஜீவசக்தியே. அறிவாகி ஜீவசக்தியாயிருக்கிற வஸ்து சலித்து வாயுவாகி நம்முடைய இருந்து வெளியே போய்க் கொண்டிருப்பதற்கே மாயை என்று சொல்லுகிறது. இதற்காகவே யாதொன்று இல்லாததாகிறதோ அது மாயை என்று சொல்வதன் காரணமாகும். யாதொன்று என்பது அறிவு. அந்த அறிவு வாயு ரூபமாய் வெளியில் போய் நசித்துக் கொண்டிருப்பதற்கே மாயை என்று பெயர். இதற்காகவே தன்னுடைய மாயை என்றும் தன்னிலிருந்து உட்பவித்தது, அதாவது உண்டானது என்றும் சொல்ல காரணம். தான் என்றால் யார் என்பதாய் நீ கருதி இருக்கிறீர்? தான் என்றால் அவனவனே. அப்பொழுது மாயினுடைய உற்பவம், அதாவது உற்பத்தி எவ்விடமிருந்து? அவனவனிடமிருந்தே. ஆகையினால் மாயை என்பது மேலே சொல்லிய பிரகாரம் உண்டானதாகும். அதற்கு பிறகேயாகும் மனத்தினுடைய உற்பத்தி. அந்த மனதாகும் குரு. 1ஆம் அத்தியாயம் முற்றிற்று. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.